வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். கோவிலில் தரப்படும் பூக்கள், மாலைகள், வில்வம் இவற்றை என்ன செய்ய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற குழப்பம் கட்டாயம் பலர் பேருக்கு இருக்கும். நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது பூ, பழம், தேங்காய், மாலை போன்ற பல பொருட்களை பிரசாதமாக நமக்கு கொடுப்பார்கள். பக்தர்கள் வாங்கி கொண்டு சென்று கொடுக்கும் பூக்கள், மாலைகள் இவற்றை சுவாமிக்கு சாத்திய பிறகு மீண்டும் எடுத்து அவர்களுக்கே பிரசாதமாக கொடுப்பார்கள். இப்படி கொடுக்கும் பொருட்களை அப்போது மட்டும் பக்தியுடன் வாங்கி வந்து விட்டு வீட்டில் கொண்டு வந்து அலட்சியமாக நாம் வைக்கக்கூடாது. இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பொருட்கள், இறைவன் சன்னதியில் இருந்து நமக்கு பிரசாதமாக கொடுப்படும் பொருட்கள் அனைத்துமே தெய்வீக தன்மை வாய்ந்தது. கோவிலில் பிரசாதமாக கொடுக்கப்படும் பூக்கள், அதிலும் உதிரி பூக்களாக இருந்தால் அவற்றை தொடுத்து பெண்களாக இருந்தால் தலையில் வைத்துக் கொள்ளலாம். ஆண்களாக இருந்தால் அதனை வாங்கி வந்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து விடலாம். கட்டிய பூவாக இருந்தால் அதையும் பெண்கள் தலையில் வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை அதிகமான பூக்களாக தருகிறார்கள் என்றால் கோவிலில் இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தினருக்கு அவற்றை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம். ஒருவேளை சுவாமிக்கு சாத்தப்பட்ட மாலையை பிரசாதமாக கொடுக்கிறார்கள் என்றால் அவற்றை உங்களுடைய வாகனங்களான கார், இருசக்கர வாகனம் இருந்தால் அவற்றிற்கு நீங்கள் அனுப்பிக்கலாம். அதற்கு பதிலாக கோவிலில் உள்ள சுவாமிக்கு சாத்திய மாலையை வீட்டில் உள்ள சுவாமிக்கு கட்டாயம் அணிவிக்கவே கூடாது. இறைவனுக்கு ஒரு முறை சாத்தப்படும் அல்லது சமர்ப்பிக்கப்படும் பொருட்களுக்கு நிர்மால்யம் என்று பெயர் உண்டு. அதாவது அவை மீண்டும் இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்துவதற்கு ஏற்றது கிடையாது என்று பொருள். அப்படி மீண்டும் வழிபாட்டிற்கு பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவம் வந்து சேரும். வாகனங்களுக்கு அனுப்பிக்க முடியாதவர்கள் கோவிலில் தரும் மாலைகளை வீட்டில் உள்ள பூஜை அறையின் நிலைவாசலிலோ அல்லது வாசல் கதவின் நிலைவாசலில் நீங்கள் மாற்றி வைக்கலாம். அவைகள் காய்ந்த பிறகு பூஜை அறை குப்பைகளுடன் சேர்த்து விடலாம். அப்படி மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் கோவிலிலோ அல்லது வீட்டிற்கு அருகில் ஏதாவது ஒரு மரம் இருந்தால் அதில் நீங்கள் மாட்டிவிடலாம். பூஜைக்கு பயன்படுத்த பூக்கள் இல்லை என்பவர்கள், அதாவது பூக்கள் இல்லாமலும் நீங்கள் பூஜை செய்யலாம். அப்படி இல்லை என்றால் வில்வ இலைகளை வாங்கி உலர வைத்து எடுத்துக்கொள்ளலாம். அவற்றை தண்ணீரில் சுத்தம் செய்து விட்டு பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். வில்வ இலை நிர்மாலயம் கிடையாது. அதாவது வில்வ இலையை மட்டும் நீங்கள் எத்தனை முறை வேண்டும்னாலும் மீண்டும் மீண்டும் பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாது. எத்தனை முறை பயன்படுத்தினாலும் அதன் தெய்வீகத்தன்மை எப்போதுமே குறையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.